ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ஒரு ஃப்ளார் வரைஞ்சி நான் அதுக்கு சுற்றியும் செயின் ஸ்டிச்சில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். டபுள் லைனில் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ப்ராடாக பார்க்க லுக்கிங்காக தெரியுது. இப்போ அந்த ஒரு பெட்டலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஷ் போன் ஸ்டிச் போடுறேன். அது எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் லாங்காக எடுத்து இந்த சைடில் மேலேருந்து திரும்ப ரிவர்ஸில் இருக்கணும். பாருங்கள், நம்ம பக்கத்தில் குட்டி செயின் போடுவோம் இல்லையா, அப்படி போடாமல் அந்த செயினை டைரெக்டாக ரிவர்ஸில் இழுக்கணும். இழுத்து திரும்ப அங்கே ஒரு செயின் போட்டு திரும்ப மேலே அப்படியே டைரெக்டாக கொண்டு போயிடணும். நம்ம இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சுக்கு வீடியோ போடலை. அடுத்த வீடியோஸில் நான் ஃபிஷ் போன் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபில்லிங் தான். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு லீஃபோ இல்லை பெட்டல்ஸோ பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் போன் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழக பழக சரியாக போயிடும். சில்க் த்ரெட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ஒர்க் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது இந்த லீஃப் இந்த பெட்டல்ஸ் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பெட்டல்ஸில் என்ன ஸ்டிச் போடுவோன்னா லோடிங். மேக்ஸிமம் ஷார்ட் அண்ட் லாங், அதாவது லாங்காக ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுவோம் இல்லையா, அது லாக் அப்படின்னு சொல்லிக்கலாம். லாக் வேறு, எண்டு நாட் வேறு. ஓகேங்களா? இப்போ லாக்குங்கிறது அந்த குட்டி செயின் போடும்போது அந்த இடத்துல டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா அந்த லாங்காக போட்ட செயின் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி குட்டி செயின் போடுறோம். ஒரு சில இடத்துல மட்டும் அது யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற எல்லா இடத்துலையும் லோடிங் ஸ்டிச் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பெட்டல்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பெட்டலுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா லோடிங்கு, அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிராஸாக இங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிற த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் அப்படியே டைரெக்டாக மேலே கொண்டு போய் பக்கத்தில் ஒரு லாக், அதாவது அந்த குட்டி செயின், அதை தான் லாக் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம். திரும்ப அகைன் கீழே கொண்டு அதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு டைட்டாக பிடிச்சனால த்ரெட்டு மாட்டுது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், கீழே கொண்டு இந்த இடத்துல ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், திரும்ப மேலே கொண்டு போய் லாங் செயின், பக்கத்தில் குட்டி செயின், அதாவது லாக். ஓகேங்களா? இப்படியே நம்ம பெட்டல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? கீழே வரும்போது நம்ம முன்னாடியே லோடிங் மெத்தட் பார்த்துருக்கோம். என்னோடய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் தெரியாதவங்க போய் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த இதில் கொடுத்துருக்கேன் லோடிங் எப்படி பண்ணணும்னு. அதே சேம் மெத்தடு தான் இப்போ இந்த லீஃப்குள்ளேயும் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிஃப் வரைஞ்சி அதுக்குள்ளே எந்த ஸ்டிச் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களாக தான் அதை தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ஃபில்லிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, இல்லை எந்த ஸ்டிச் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம ஒர்க் பண்ண தான் நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். புதுசாக ஐடியா கிடைக்கும்போது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இருக்கணும், ஒரு டிசைனை, சிம்பிளான டிசைனை எவ்வளோ கிராண்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டாக கொண்டு வரணும். அதுதான் ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டில் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். சில்க் த்ரெட் ரொம்ப மெலிசாக இருக்கும். அப்போ நம்ம டைட்டாக இழுக்கும் போது கட் ஆகிடும், இல்லாட்டி அதில் சென்டர்லேருந்து பிசுறு கிளம்பி வந்துடும். ஓகே, அடுத்த பெட்டல்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த பெட்டல்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர்லேருந்து ஒரு செயின் எடுத்து
மேலே போட்டு நம்ம அதே லோடிங் ஸ்டிச்சு தான் இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு கொண்டு போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் கீழே கொண்டு வந்து ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி நாட் இல்லை லாக்கு, திரும்ப மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி செயின், திரும்ப கீழே கொண்டு வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸை வந்து கொண்டு போகிறோம். லோடிங்லேயே வந்து இது ஒரு மெத்தடு. இப்போ மாற்றி மாற்றி இந்த சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம வந்து பார்த்து கொண்டு போகணும். சில்க் த்ரெட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு லாங்கு ஷார்ட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னா லீஃப் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பெட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லீஃபாக இருக்கட்டும். இப்போ ஒரு கொடி டிசைன் வரைஞ்சி அதில் வந்து அங்கங்கே லீஃப் இருக்கிற மாதிரி வரைஞ்சாலும் அழகாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு குட்டி மோட்டிஃப் வரைஞ்சி இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்தீங்கனாலும் நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான நெக் பார்டர் கேட்டால் இந்த மாதிரி நெக்கு பார்டர் நம்ம பார்டர் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி மோட்டிஃப் வந்து பண்ணி கொடுத்தோம்னா ப்ளவுஸ் பார்க்க நல்லா லுக்கிங்காக இருக்கும். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே அழகாக எடுத்து காட்டும். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த பெட்டலில் 2 சைடு ஒர்க் பண்ணோம். நம்ம வந்து அதே சேம் ஸ்டிச்சை வந்து ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு வரோம். சென்டரில் வந்து ஒரு பெட்டல்ஸை ஆஃபாக பிரிச்சுட்டு அந்த ஒரு சைடு மட்டும் நான் இப்போ ஃபில் பண்ணிட்டு வரேன். அதே சேம் வந்து லாங்கு ஷார்ட் ஸ்டிச்சு தான். ஓகேங்களா? அதாவது லாங்காக ஒரு செயின் போட்டு ஒரு நாட் இல்லை லாக்கு, திரும்ப மேலே லாங் செயின் போட்டு ஒரு லாக், திரும்ப கீழே லாங் செயின் போட்டு ஒரு லாக்கு, இப்படி தான் கொண்டு போடணும். இப்படி கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம செகண்ட் அந்த சைடு ஒரு பாதி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பாதியை வந்து அடுத்து ஒர்க் பண்ணுவோம். இப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த சென்டரில் கொஞ்சம் கேப் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பீட்ஸ் வைக்கலாம். இல்லாட்டி தர்தோசி இல்லை கட் பீட்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அது வந்து உங்களோட எப்படி வந்து அழகாக இருக்கும், ஒரு டிசைனை எப்படி அழகாக கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக யோசிச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லாக அந்த லீஃபை வந்து ஒரு சைடு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அகெயின் வந்து இன்னொரு சைடு ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து யாராக இருந்தாலும், பிகினர்ஸாக இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சில்க் த்ரெட் வந்து ஈஸி. இப்போ நான் ஒர்க் பண்ணுற த்ரெட்டு பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட்டு, அதாவது மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. அது வந்து இன்னும் தின்னாக இருக்கும். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சீக்கிரம் வந்து கட் ஆகாது. அந்த மாதிரி த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து திருப்பூரில் வந்து எனக்கு மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டு கிடைக்குது. அது யூஸ் பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நார்மலான த்ரெட்டு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும், கட் ஆகும். இப்போ அடுத்த பெட்டல்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு சைடு வந்து ஒரு கலரும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலரும், ஒரு பெட்டல்ஸை 2ஆக பிரித்து அதே லோடிங் ஸ்டிச்சு தான் போடுறேன் பாருங்கள். ஒரு சைடு வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் ஒரு கலர் கொடுத்து, அடுத்த சைடு வந்து இன்னொரு கலர் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். லோடிங் மெத்தடு தான், எல்லாமே மேக்ஸிமம் லோடிங் மெத்தடு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஒரு சைடு எல்லோ கலர் இன்னொரு சைடு க்ரீன் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் போடணும், அப்படி இல்லாட்டி சாரீக்கு குச்சி ஒர்க், அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீ ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் எதுவும் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக போட்டோம் இல்லையா அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சு, அதுவே வந்து நான் கேப் விட்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றனால இந்த பெட்டல்ஸில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். கேப் விட்டு அப்படி அதே சேம் ஸ்டிச்சை வந்து ரொம்ப நெருக்கமாக போடாமல் தள்ளி தள்ளி கேப் விட்டு போட்டுட்ருக்கேன். இது ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட் போடாமல் போடுறனால த்ரெட்டு வந்து இழுக்கும்போது அந்த லாக் வந்து சரியாக விழுந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஒர்க் பண்ண. இல்லாட்டி கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ இதுதான். நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. ஓகே, இந்த சென்டரில் வந்து பீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பீடு இல்லை, நான் வந்து இந்த சாரி ஒர்க்கு குச்சிக்கு யூஸ் பண்ணுற பீடு தான் யூஸ் பண்ணுறேன். இது அழகாக இருந்தது, அதனால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மோட்டிவ் வரைஞ்சி க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. என்னுடைய வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.